எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அலுவலர்களுக்கான வினைத்திறமைகாண் தடை பரீட்சை 2025 தொடர்பான அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கான அக்டோபர்ல டீய காணலேன் அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கான சேலமர்வு தொடரில் இன்றைக்கு 2வது சேலமர்வில் உங்களை சந்திக்கிறோம். நிதி ஒழுங்கு விதிகள் 2வது அத்தியாயம் நட்டங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம். ஏற்கனவே பகிரப்பட்ட ஆவணங்கள் நேற்றைய சேலமர்வினுடைய காணொளி அல்லது எங்களுக்கு விளங்குற பாஷையில் சொன்னால் வீடியோ. அப்போ ஏற்கனவே பகிரப்பட்ட டாக்குமெண்ட்டும் வீடியோஸும் திரும்ப திரும்ப ஒரு 3-4 தடவை பகிர்ந்தது. அதன் பின்பாக புதிதாக இணைகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி புதிதாக இணைகிற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அது கிடைக்க இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் ஓரிரு நாட்களில் இதுவரையில் பகிரப்பட்ட எல்லாவற்றையும் திரும்ப இந்த குழுக்களில் பகிர்ந்து கொள்வோம். அந்தந்த குழுக்கள் தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ இவி எக்ஸாம் இவி எக்ஸாம் முதலாவது அதில் ஏஆர் தனியாக எஃப்ஆர் தனியாக 2 குரூப் வைப்போம். அதுபோல் 2வது இவி எக்ஸாமுக்கும் ஏஆர் தனியாக எஃப்ஆர் தனியாக அந்த பாடங்களுக்கு தோற்றுபவர்களுக்காக வைப்போம். 2 பாடங்களும் தோற்றுபவர்கள் ஒரு குழுவில் இருப்பார்கள். தனித்தனி பாடங்களுக்கு வருகிறார்கள், தனித்தனி குரூப்பில் இருப்பார்கள். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் திரும்ப இந்த இடப்பட்ட காலத்தில் இது ஒரு டிரான்சாக்ஷனல் பீரியட் தானே, அதாவது படித்து பார்த்து விரும்பினார்கள் அங்கால இடம் மாறி வருகிற ஒரு காலப்பகுதி. அப்போ இந்த ஒரு வாரத்தில் நடைபெறுகிற சேலமர்வினுடைய காணொளிகள் மற்றும் அதனுக்காக பகிரப்படுகிற பாடக்குறிப்புகள் ஆவணங்கள் அனைத்தும் திரும்ப குழுவில் பகிரப்படும். நீங்கள் அது தொடர்பாக கிடைக்க இல்லை என்று சலனப்பட தேவையில்லை. இந்த விடயத்தை முன்னுக்கு சொல்லிக்கொண்டு இப்போ செஷனுக்குள்ள போவோம். நாங்கள் நேற்றைய சேலமர்வில் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக கலந்துரையாடி வருகிறோம். நிதி ஒழுங்கு விதிகள் என்று பார்க்கிற போது நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 2வது அத்தியாயம் அதனுடைய 3வது பிரிவு நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்பதாக இருந்தது. அந்த பகுதி தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி வருகிறோம். அப்போ அதில் நிதி ஒழுங்கு விதி 103 நிறைவாக கலந்துரையாடி இருக்கிறோம். இதுவரைக்கும் கலந்துரையாடிய விடயங்களினுடைய சாராம்சம் நீளமாக நாங்கள் கதைக்க மாட்டோம். எப்பவுமே முதல் நாள் கதைச்ச விஷயத்தின் சமரியை அடுத்த நாள் பார்த்துட்டு போவோம். அது வசதியாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய தலைப்புகளுங்கள்லாம் பார்த்து நாங்கள் இருக்கிற சின்ன விடயங்கள் உதிரியாக வரக்கூடிய விடயங்கள் என்பதாக இல்லை. அந்த பெரிய விடயங்களை தெளிவாக வைத்திருந்தால் சின்ன கேள்வி வந்தாலும் எழுதலாம். முதலாவது விடயமாக நாங்கள் நட்டம் என்பதனுடைய பதம் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். இப்போ இந்த நிதி ஒழுங்கு விதி 101 தொடக்கம் 113 வரையும் பேசப்படுகிற போது அங்கே வரக்கூடிய நட்டம் என்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன என்பதை விளங்கிக் கொண்டோம். அடுத்ததாக நட்டத்துக்கான பொறுப்பு என்பதென்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் உள்ள ஏதேனும் பணப்பெறுமதி வாய்ந்தவை இழக்கப்படுகின்ற போது அந்த இழப்புகளை உத்தியோகத்தர்கள் மீது சுமத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதுதான் நட்டத்துக்கான பொறுப்பு. நிதி ஒழுங்கு விதி 156(1) என்கிற இலக்கத்தின் கீழ் அந்த விடயத்தை பேசியிருந்தார். அடுத்ததாக நட்டம் என்றால் என்ன, அதாவது நட்டம் என்பதனுள் அடங்குபவை எவை என்பதை நிதி ஒழுங்கு விதி 102(1) உபபிரிவு கூடாக பேசி 102(2) நட்டம் என்பதனுள் அடங்காதவை எவை என்பது பற்றி கதைச்சிருக்க. நிதி ஒழுங்கு விதி 103 நட்டங்கள் ஏற்படும் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளின் சாராம்சம். நாங்கள் ஆக குறைந்தது 10 நடவடிக்கைகளை சொல்லக்கூடியதாக ஒரு படிமுறையாக சொல்ல வேண்டும். எப்போவுமே நாங்கள் விடை எழுதுகிற போது அதில் ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்கு, ஒரு லொஜிக்கல் ஓர்டர் ஒன்று இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு படிவங்களில் இருப்பது போல ஒரு படிவத்தில் ஒருவருடைய பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம் இதெல்லாம் கேட்டு திருமணமானவரா, ஆமெனில் வாழ்க்கை துணையின் பெயர் அப்படின்ற ஒரு ஒழுங்குல இருக்கும் தானே. முதலாவது கேள்வியா வாழ்க்கை துணையின் பெயர், அதுக்கப்புறம் 5வது கேள்வியா திருமணமானவரா என்ற ஒரு போமை போட்டால் ரொம்ப கேவலமாக இருக்கும். அது மாதிரி கேவலமாக நாங்கள் விடை எழுதக்கூடாது. நாங்களும் ஒரு விடை எழுதைக்குள்ள அதுக்குள்ள ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்கு அந்த பிள்ளைக்கு அது விளங்கிது.
அந்த நடைமுறையினுடைய ஒழுங்கு அந்த ப்ரோசஸ் விளங்கி இருக்கு என்று திருத்துகிறவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுக்கேற்ற விதமாக ஒரு ஒழுங்குமுறையாக இது எழுதுவதற்கு நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் பின்பாக நிதி ஒழுங்கு விதி 104 விசாரணையும் பொறுப்பு நிலைப்படுத்தலும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இதற்காக நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 104 இதில் இருக்கக்கூடிய சிங்கள மொழியிலான சுற்றறிக்கைதான் பயன்படுத்த வேண்டி இருந்தது. அது உங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது. அதில் இருக்கக்கூடிய விடயங்களை தெளிவுபட உங்களோட பேசிக்கிறேன். இப்போ விசாரணை நடத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன, அதுக்குள்ள 4 நோக்கங்களை உள்ளடக்கியதாக அந்த விடயத்தை பேசியிருக்கார். அடுத்ததாக விசாரணை சபையை நியமிப்பவர்கள் யார்? நட்டம் தொடர்பான விசாரணை குழு அமைப்பது யார்? அதை அமைப்பார்கள். இப்போ 2 விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். நட்டம் தொடர்பான விசாரணை குழுவை அமைக்கும் போது 2 மில்லியன் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நட்டம் ஏற்பட்டிருக்குமாக கணிக்கப்பட்டால், நட்ட பெறுமதி 2 மில்லியன் ரூபாவோ அல்லது அதனிலும் அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த வேளையில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நட்டம் தொடர்பான விசாரணை குழுவினை அமைத்துக் கொள்ளுவார் என்பதை பார்க்க. அப்படி நட்டம் தொடர்பான விசாரணை குழுவை அமைத்துக் கொள்வது போது, அவ்வாறு அதை அமைக்கின்ற போது அந்த குழுவினுடைய தலைவராக ஒரு பதவி நல உத்தியோகத்தர் சிரேஷ்ட தரத்திலான நாங்கள் பார்க்கிறாங்க. நிர்வாக சுற்றறிக்கை 3/2016 அமைந்த அவருக்கு அதனுடைய தலைமை பதவி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சிரேஷ்ட அலுவலருக்கு. ஒரு நிமிஷம் பிள்ளைகள் வா. அப்ப இந்த விசாரணை குழுக்களை நியமித்தல் தொடர்பாக நான் ஒரு தடவை மீள பேசுகிறேன். 2 மில்லியன் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நட்டமாக இருந்தால் நியமிக்க வேண்டியவர், விசாரணை குழுவை நியமிக்கும் அதிகாரம் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு உரியதாக இருக்கும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பது உங்களுக்கு தெரியும், அமைச்சு ஒன்றினுடைய செயலாளர் அல்லது அமைச்சின் கீழ் வராத திணைக்களம் ஒன்றினுடைய தலைவர். அமைச்சுக்கு உள்ள வார திணைக்களங்களின் தலைவர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் அல்ல, அவர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள். அப்போ ஒரு அமைச்சின் செயலாளர் அல்லது எந்த ஒரு அமைச்சின் கீழும் வராத திணைக்களம் ஒன்றின் தலைவர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று அழைக்கப்படுவார். இப்ப இங்க இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான் நியமிப்பார். அப்படி நியமிக்கிற போது விசாரணை குழுவினுடைய தலைவராக 3/2016 பொது நிர்வாக சுற்றறிக்கையில் பொருள் கோடல் செய்யப்பட்டதற்கு அமைவாக உள்ள சிரேஷ்ட மட்டத்தைச் சேர்ந்த அலுவலர் ஒருவர் அதன் தலைவராக இருக்க வேண்டும். 2வது விடயமாக சொல்லியிருக்கிறோம், 2 மில்லியன் ரூபாவிலும் குறைவான நட்டம் ஒன்றாக இருந்தால் அதற்கான விசாரணை குழுவை கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கலாம். அதற்கான விசாரணை குழுவை நியமிக்கிறது கணக்கீட்டு உத்தியோகத்தர் செய்யலாம். இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய நியமனத்தின் போது நட்டப்பெறுமதி 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைந்ததும் 1 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்டதும், அதாவது 2 மில்லியன் ரூபாவுக்கும் 1 மில்லியன் ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக இருந்தால் அந்த நியமனம் தொடர்பான கடித பிரதியை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது வரையிலான விடயங்களை நாங்கள் நேற்றைய செயலமர்வில் பேசி நிறைவு செய்திருந்தோம். சரிதானே? அடுத்ததாக அறிக்கை சமர்ப்பிப்பது. நேற்றும் யாரோ ஒரு சகோதரி கேட்டிருந்தவங்க, இந்த அறிக்கைன்னு சொல்றீங்க சார், அது யாரு கொடுக்கறது அப்படின்னு கேட்டுப்பாங்க. சரிதானே? அப்ப இந்த அறிக்கை கொடுப்பது தொடர்பாக நான் சொல்லுவேன், அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டியது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்காய்வாளர் நாயகம், கணக்காய்வாளர் நாயகம் ஆகியோருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். யார் சமர்ப்பிப்பாரு? ஒரு திணைக்கள தலைவர் தான் அதை சமர்ப்பிப்பார். திணைக்களத்தில் தான் நட்டம் ஏற்படுது. ஆகவே இங்க அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டியது யாருக்கு என்று கேட்கப்பட்டால் நீங்க சொல்லணும், அதுல பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கும்
கணக்காய்வாளர் நாயகம் அல்லது கணக்காய்வாளர் அதிபதி என்று சொல்லப்படுவார், ஆடிட்டர் என்று. அவருக்கும் அறிக்கை கொடுக்கப்பட வேண்டும். நட்டத்தின் பெறுமதி, மதிப்பிடப்பட்ட நட்டத்தின் பெறுமதி 7,50,000 ரூபாவுக்கு அதிகமாக இருந்தால் அறிக்கையின் பிரதி ஒன்று திரைசேரிக்கு, அதாவது திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். இப்ப உங்களுக்கு விளங்குதா? 103 நட்டம் தொடர்பான நடவடிக்கைகளினுடைய முதலாவது விடயமாக நாங்கள் சொன்னோம், நட்டம் தொடர்பில் உரிய அலுவலர்களுக்கு அறிக்கையிட வேண்டும், பொருத்தமான வகையில் அறிக்கை விடும். அப்போ பொருத்தமான வகையில் என்றால் இதைத்தான் பார்க்க போறோம். 7,50,000 ரூபாய் குறைந்த நட்டங்களாக இருந்தால் நாங்கள் அதை சொல்ல தேவையில்லை. 7,50,000 ரூபாய் குறைஞ்சதை பற்றி சொல்ல தேவையில்லை. நட்டம் தொடர்பான அறிக்கையை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் கொடுக்க வேண்டும். நட்டத்தின் பெறுமதி 750,000க்கு மேற்பட்டதாக இருந்தால், நட்டத்தின் மதிப்பிடப்பட்ட பெறுமதி, இந்த முதல் ரெகுலாசி நிதி ஒழுங்கு விதி 105(1) என்று சொல்லப்படுவது நட்டத்தின் மதிப்பிடப்பட்ட பெறுமதி. 105 வரைக்கும் அது உங்களுக்கு விளங்கும். நட்டத்தின் மதிப்பிடப்பட்ட பெறுமதி 750,000 ரூபாவுக்கு மேலாக இருந்தால் அறிக்கையின் பிரதி ஒன்று திரைசேரிக்கு, மகாபாண்டகாரையாற்றுறது திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். சில வேளை இது உங்களுடைய கட்டமைக்கப்பட்ட வினாவில் சிறிய வினாவாக வரலாம். நட்டம் பற்றிய அறிக்கை திரைசேரியின் எந்த திணைக்களத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று. சரிதானே? அப்புறம் ஆட்சிய முதல் டிபார்ட்மெண்ட்ன்றது பொது நிதி திணைக்களம், பொது நிதி திணைக்களத்துக்கு கொடுக்க வேண்டும். சரியா? சரி. அடுத்தது, அறிக்கை சமர்ப்பிக்க அவசியமில்லாதவை என்று சொல்லி இருக்கு. அதாவது அறிக்கை சமர்ப்பிக்க அவசியமில்லாத என்றது இதுல சில புரிதல் வேறுபாடுகள் இருக்குது. இதுல திரைசேரிக்கு அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று சொல்லி நீங்க பொருள் கொள்ள தேவையில்லை. அந்த நிறுவனமே அந்த விடயத்தை செய்து கொள்ள முடியும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்ல திணைக்கள தலைவரே அதை செய்து கொள்ள முடியும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அல்லது கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிக்கை கொடுக்க தேவையில்லை. அப்ப அறிக்கையிட அவசியமில்லாத நட்டங்களை வை என்று சொல்லி கேட்பார். சரிதானே? அறிக்கையிடுவதற்கு அவசியமற்றவை ஆக இருக்கக்கூடிய நட்டங்கள் என்ன என்றால், இது என்ற கருத்து என்ன? நட்டம் பற்றிய அறிக்கையை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. யாருக்கு? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு, கணக்காய்வாளர் நாயகத்துக்கு கொடுக்க தேவையில்லை. எப்படியான சந்தர்ப்பங்கள் இது? சில வேளையில அறிக்கை சமர்ப்பிக்க அவசியமில்லாத நட்டங்கள் எவை என்று சொல்லி கேள்வி கேட்கிறது உண்டு. சரி, அப்ப இந்த விடயத்தையும் நாங்கள் மேலோட்டமா ஒரு தடவை பார்த்து வச்சிருக்க வேணும். இந்த பகுதிக்குள்ள கேள்வி வரலாம். சரிதானே? அப்ப முதலாவது பாருங்க, நட்டத்து அதுக்கு முன்னுக்கு அந்த பெறுமதி சொல்வதற்கு முன்பாக களவு, மோசடி, இது தொடர்பான வேறு குற்றங்கள் அங்கு இல்லை என்று சொல்லி சொன்னார். களவு, மோசடி, கவனஈனம், பிற தவறுகள் சம்பந்தப்படாததாக இருந்தால் கீழ்வரும் நட்டங்களை அறிவிக்க வேண்டியது இல்லை. கவனமா பார்க்கணும். கீழ்வரும் நட்டங்களை அறிவிக்க வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடாது. இந்த நட்டங்களை களவோட சம்பந்தப்பட்டிருந்தா, மோசடி போன்றவற்றோட சம்பந்தப்பட்டிருந்தா அறிவிக்க வேணும். இந்த பெறுமதியும் 2 விஷயத்தை நீங்க பார்த்து வச்சிருக்க வேணும். 2 விடயங்கள் நீங்க பார்க்க வேணும். என்னென்ன பார்க்க வேணும்? ஒன்று களவு, மோசடி, கவனஈனம் அல்லது பிற குற்றங்களோடு சம்பந்தப்படாததாக இருக்க வேணும். அப்படி இருந்தால் 25,000 ரூபாவுக்கு மேற்படாததும், அதனுடைய பெறுமதி முன்னர் வேறு விதமாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நிதி ஒழுங்கு விதி 104
அது அந்த நேரத்தில் 500 ரூபா என்று சொல்லி இருந்தது. இதனுடைய கருத்து இப்ப 25,000 ரூபாவுக்கு இது கொண்டு வந்தாச்சு. சரிதானே? பதிவளித்தல் தேவையற்றது. பதிவளித்தல் சிலதுக்கு கொடுக்கிற போது வந்ததையும் பதிஞ்சு போனதையும் பதிகிறது என்று இருக்கு. அது தேவையில்லாதது இருக்கு. உதாரணத்துக்கு இந்த அலுவலகத்தில் பயன்படுத்துகிற செலவாக பொருட்கள் காபிக், கல்சியம் கிளீனர், தும்புத்தடி, இந்த மாதிரியான விடயங்கள். சரிதானே? பதிவளித்தல் தேவையற்றதும் 25,000 ரூபாவுக்கு மேற்படாததுமான செலவாகு பொருட்களின் இழப்பு. பதிவளித்தல் தேவையற்றதும் 25,000 ரூபாவுக்கு மேற்படாததும். ரெண்டு விஷயம். பதிவளித்தல் தேவையற்றது 25,000 ரூபாவுக்கு மேற்படாததுமாக இருக்கக்கூடிய செலவாகு பொருட்களின் இழப்பு. இது முற்றாக அறவிடப்பட்டிருக்குமாக இருந்தால், அந்த நட்டத்துக்கு யார் பொறுப்பாக இருந்தாரோ அவர்கிட்ட இருந்து உடனடியாக அது அறவிடப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த நட்டம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியது இல்லை. பதிவளித்தல் தேவையற்றதும் 25,000 ரூபாவுக்கும் மேற்படாததுமான செலவாகு பொருட்களினுடைய இழப்பு இது முற்றாக அறவிடப்பட்டிருந்தார். சரிதானே? இது இப்ப பிழையான கொடுப்பனவு அல்லது சம்பள கொடுப்பனவு இந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்காமல், நாங்கள் அந்த அளவுக்கு போக தேவையில்லை. இவ்வளவு பார்த்தா காணும். பதிவளித்தல் தேவையற்றதும் முற்றாக அறவிடப்பட்டதுமான செலவாகு பொருட்களின் இழப்பு 25,000 ரூபாய் வரையிலானது. 25,000 ரூபாய்க்கு மேற்படாது. அது அறவிட தேவை. சரிதானே? ரெண்டாவது விடயம் சொல்லப்பட்டது பாருங்க. இதுல மேல சொல்லப்பட்டது. அடுத்தது காசு. இந்த பிரவேச பத்திரங்கள், அதாவது அனுமதி சீட்டுகள், முத்திரைகள் முதலாவதோடு இப்படியான விடயங்களோடு தொடர்புடையது. நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் அவற்றினுடைய இருப்பு சரிபார்க்கப்படுவது. ஒவ்வொரு நாளும் சரிபார்க்கப்படுகிற பொருளாக இருக்க வேண்டும். அதனுடைய இழப்பு 25,000 ரூபாவுக்கு மேற்படாமல் இருந்தால், அந்த இழப்பு உடனடியாக அறவிடப்பட்டிருக்குமாக இருந்தால், அப்போதும் அவர்கிட்ட இருந்து நீங்கள் அந்த அறிக்கையை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. திணைக்கள தலைவர் அறிக்கையை கொடுக்க தேவையில்லை. சரிதானே? நாள்தோறும் முழுமையாக சரிபார்க்கப்படுகின்ற காசு, முத்திரைகள், பயணச்சீட்டுகள் போன்றவற்றில் ஏற்படுகின்ற குறைவுகள் இது ஒவ்வொரு நாளும் சரிபார்க்கப்படுவதாக இருந்தால் 25,000 ரூபாய்க்கும் ஏற்படும். உடனடியாக அது அறவிடப்பட்டிருக்க வேண்டும். ஏனைய பொருட்களாக இருந்தால், அதாவது நாளாந்தம் சரிபார்க்கப்படாதவையாக இருந்தால், சரிபார்க்கப்படுகிற போது இந்த குறைவு 15,000 ரூபாய்க்கும் மேற்படாமல் இருந்து அது அறவிடப்படுமாக இருந்தால் அப்போதும் தேவை. அப்போ அறிவிக்க தேவையற்ற நட்டங்களை திருப்பி ஒரு தெளிவா வேகமா சொல்லிக் கொண்டு வருகிறேன். கீழே குறிப்பிடப்படுபவையும் களவு, கவனையினம் அல்லது பிற தவறு ஏதும் சம்பந்தப்படாததாக இருந்தால் அறிவிக்க வேண்டியதில்லை. அப்ப கீழ்வரும் இழப்புகளை களவு, கவனையினம் அல்லது பிற தவறுகள் சம்பந்தப்படாததாக இருக்கும்போது அறிவிக்க தேவையில்லை. அது முக்கியம். இதோட சம்பந்தப்படக்கூடாது. ஒன்று, பதிவளித்தல் தேவையற்றது 25,000 ரூபாய்க்கு மேற்படாததுமான செலவாகு பொருட்களின் இழப்பு. அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் அறிக்கை கொடுக்க தேவையில்லை. சரிதானே? ரெண்டாவது, இந்த வவுச்சர், பண உறுதிச்சீட்டுகள், சம்பள பட்டியல், பிரயாண செலவு கோரிக்கை போன்றவற்றில் ஏற்பட்ட மேலதிக கொடுப்பனவு, பிழையான கொடுப்பனவு போன்றவற்றை உள்ளடக்கியது. 25,000 ரூபாய்க்கு மேற்படுகிறது. இது முழுமையாக உடனடியாக அறவிடப்பட்டால் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை. மேலதிகமாக கொடுத்த சம்பளம், பிரயாண செலவு கோரிக்கை, பண உறுதிச்சீட்டுகள் தொடர்பானவற்றில் 25,000 ரூபாய்க்கு மேற்படாதது, முற்றாக உடனடியாக அறவிடப்பட்டவை அறிக்கையிட தேவையில்லை. மூன்றாவது, நாள்தோறும்
சரிபார்க்கப்படுகின்ற காசு, முத்திரை, பயணச்சீட்டுகள் போன்றவற்றின் குறைவுகள் 25,000 ரூபாய்க்கு மேற்படாதவையாகவும் உடனடியாக அலுவலரால் அது ஈடு செய்யப்பட்டிருந்தால் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை. அது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை. அடுத்தது, நாள்தோறும் சரிபார்க்கப்படாதவை ஆக இருந்தால் அவ்வாறு நாள்தோறும் சரிபார்க்கப்படாதவை தொடர்ந்த 15,000 ரூபாய்க்கு மேற்படாத இழப்புகள் அறிக்கையில தேவையில்லை. சரிதானே? நம்ம கவனமா பார்க்கணும். இது ஒரு பெரும்பாலான இடங்களில் கேட்கப்படுகிற கேள்வி. இதை ஒரு குறிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் நிதி ஒழுங்கு விதிகள் புத்தகத்தில் பார்ப்பீங்களாக இருந்தால் இதனுடைய பெறுமதி இதுல இருக்கிறது 500 என்று இருக்கிற இடமெல்லாம் 25,000 நாங்கள் மாற்றி விட்டோம் என்றாச்சு. இது இந்த பகுதி ஏற்கனவே உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறபடியால சொல்றேன். இதுல 500 என்று இருக்கிற இடத்த நீங்க 25,000, சரிதானே, 25,000 என்று மாற்றி சொல்லுங்க. அதுபோல இதுலையும் 25,000 என்று மாற்றி. தமிழ்ல வேற இல்லை, சிங்களத்துல மட்டும்தான் இருக்குது. அடுத்தது, காசு, பயணச்சீட்டுகள், முத்திரைகள் என்பவற்றில் ஏற்படுகிற குறைவு இது இப்ப 250 ரூபாவுக்கு மேற்படாதன்றது 25,000 ரூபாவுக்கு மேற்படாத குறை என்பதாக மாறிவிட்டது. அதுபோல இங்க 25,000 ரூபாவுக்கு மேற்படாத 25 ரூபாவுக்கு மேற்படாத என்பது 15,000 ரூபாய் என்று மாறிவிட்டது. 15,000 ரூபாவுக்கு மேற்படாத இழப்பு. 15,000 ரூபாவுக்கு மேற்படாதவை அறவிட தேவையில்லை என்று சொல்லப்பட்டது. சரிதானே? காசு, பயணச்சீட்டுகள், முத்திரைகள் நாள்தோறும் சரிபார்க்கப்படுபவையாக இருந்தால் சரிபார்க்கப்படுகிற இடங்கள்ல 25,000, நாள்தோறும் சரிபார்க்கப்படாத இடங்கள்ல 15,000. சரியா? இவ்வளவுதான் நாங்கள் இதுக்குள்ள முக்கியமான விடயமாக பார்க்கிறது. முதலாவது என்ன பார்த்து நாங்கள்? விசாரணை குழு. இரண்டாவது, அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்கள். மூன்றாவது, இடையில் ஒரு விடயம் பார்த்து நாங்கள் நட்டம் தொடர்பாக அறிவிக்க வேண்டிய அலுவலர். நட்டம் தொடர்பாக யாருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லணும், நட்டத்தின் பெறுமதி 105(1) பிரகாரம் நட்டத்தின் பெறுமதி 750,000 மேற்படுமாக இருந்தால் அப்போது திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இனி எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் 3 விடையும் அழகாக எழுதுவோம், உங்களுக்கு தெரியும். சரிதானே? இந்த விடயங்களை பிள்ளைகள் திருப்பி நாங்கள் படிக்க மாட்டோம், கவனம் குறித்து வச்சு கொண்டு வர வேணும். இந்த விடயங்களை துல்லியமாக குறித்து வைத்திருக்க வேணும். இது முதலாவது இபி எக்ஸாமுக்கும் வரும், 2வது இபி எக்ஸாமுக்கும் வரும். சரிதானே? பிரத்யேகமாக 2வது இபி எக்ஸாமுக்கு மட்டும் வரும், முதலாவதுக்கு வராது என்கிற விடயங்களும், முதலாவதுக்கு வரும் 2வதுக்கு வராது என்று கருதப்படுற விடயங்களும் அவை தனித்தனியாக நாங்கள் படிப்போம். மற்றபடி கணக்கீடுகள் தொடர்பான பெரும்பாலான விடயங்கள் 2 பேருக்குமே பொதுவானவையாக இருக்கிறதால நாங்கள் அதை பொதுவான செஷன்ல படிப்போம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து நடைபெறுகிற செஷன் கணிசமான அளவு இருக்கும். தனித்தனியாக சில விடயங்கள் நடக்கும். இந்த குருவித்தலையில பிணங்க வைக்கிற மாதிரி முதலாவது இபி எக்ஸாம் எழுத போறவருக்கு சில விடயங்களை நாங்கள் படிப்பிக்க மாட்டோம். அப்படி படிப்பிக்காம விடுறது தான் அவங்களுக்கு பாதுகாப்பானது. இப்போ அவங்க முதல்ல கூட ஒன்றும் விளங்காம போயிடும். சரிதானே? இது விளங்கக்கூடிய பகுதிகள் அல்லது எதிர்பார்க்கப்படக்கூடிய பகுதிகள் 2 பேருக்கும் பொதுவானதாக நடைபெறும். அதை பார்த்துட்டா சரி. சரி, அடுத்தது நட்டம் பற்றிய ஆரம்ப அறிக்கை அல்லது நட்டம் பற்றிய தொடக்க அறிக்கை. இது தனியாக கேட்கிறவர்கள். நட்டம் பற்றிய ஆரம்ப அறிக்கை அல்லது நட்டம் பற்றிய தொடக்க அறிக்கை என்று சொல்லி இதை கேட்கறது உண்டு. அப்ப எங்களுக்கு நட்டம் பற்றிய தொடக்க அறிக்கை கேட்டால் சில வேளை தொடக்க அறிக்கை என்று கேட்டால் நீங்கள் என்ன தொடக்க அறிக்கை என்று யோசிக்க கூடாது. சரிதான்? நட்டம் பற்றிய தொடக்க அறிக்கை தான் கேட்கிறேன் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ கவனிங்க, நட்டம் தொடர்பான விசாரணை குழு தன்னுடைய முழுமையான அறிக்கை ஒன்றை வழங்குவதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், 7 நாட்களுக்கு மேல் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில்
பொது 283 எனும் படிவத்தில், அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம். பொது 283 படிவத்தில் ஆரம்ப அறிக்கை அல்லது தொடக்க அறிக்கை ஒன்றினை உடனடியாக அனுப்புதல் வேண்டும். இதுக்குள்ள 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. முதலாவது நீங்க சொல்லணும், நட்டம் பற்றிய முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற போது உடனடியாக தொடக்க அறிக்கை அனுப்பப்பட வேண்டும். தொடக்க அறிக்கை யாருக்கு அனுப்புறேன்னு சொல்லி மேல சொல்லிட்டேன். 3 பேருக்கு அனுப்புறது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்காய்வாளர் நாயகம், 750,000க்கு மேலே ஆக இருந்தால் திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம். சரியா? அப்போ 2வது நாங்க சொல்ல வேண்டும், இது பொது 283 எனும் படிவத்தில் அனுப்பப்படும். இதுல இல்ல, பின்னுக்கு வந்த அமெண்ட்மெண்ட்ல அது இருக்கு. சரிதானே? இதுல பொது 283 என்கிறது நட்டம் பற்றிய ஆரம்ப அறிக்கை அனுப்பப்படுகிற படிவம். வளமையா செய்கிறது. இதுல அது சொல்லப்பட்டு இல்லை, பழைய புத்தகத்துல இல்லை, பின்னர் அது திருத்தப்பட்டு இருக்கு. நட்டம் பற்றிய ஆரம்ப அறிக்கை அனுப்பப்படுகிற படிவம் இதன் சில விலகு பொது 283 படிவத்தில் அனுப்ப வேண்டும். அடுத்தது, அறிக்கையில் உள்ளடங்கும் விடயங்கள். தொடக்க அறிக்கை நட்டத்தின் தன்மை. நட்டத்தின் தன்மை நாங்க சொன்னாங்க, சேதமா, அழிவா, முற்றான நட்டமா, இந்த மாதிரியாக இருக்கணும். நட்டத்தின் தன்மை, நட்டத்தின் அளவு, இதெல்லாம் விசாரணை செய்வதன் நோக்கத்துக்குள்ள பார்த்து கொண்டு வந்து நாங்கள் நட்டத்தின் அளவு என்றால் எண்ணிக்கை, பெறுமதி அல்லது இரண்டும். எண்ணிக்கையோ பெறுமதியோ அல்லது இரண்டு. எண்ணிக்கை, பெறுமதி அல்லது இரண்டும் தான் நட்டத்தின் அளவு. சரிதானே? நட்டத்துக்கான காரணம், இதனோடு தொடர்புபட்ட உத்தியோகத்தர்களுடைய பெயர், பதவி போன்ற விவரங்கள், நடத்தப்படுகின்ற விசாரணையில இதுவரையில கண்டறியப்பட்ட முக்கியமான விடயங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இக்காலப்பகுதியில் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஆவணங்கள், பதிவேடுகள், கோவைகள் போன்றவற்றின் பாதுகாப்புக்கு தகுந்த ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த விடயம் செய்யப்பட்ட ஒழுங்குகள் பற்றி அறிக்கையில இருக்க வேண்டும். நீங்க இதில் இருக்கிற மாதிரி சொன்னாலே போதுமான. ஆனால் இந்த பொது 283 மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப பாருங்க, 4 விஷயம் சொல்றோம். ஒன்று, முழு அறிக்கை ஒன்றை செய்வதற்கு 7 நாட்களுக்கு மேல் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படும் சந்தர்ப்பத்தில் தொடக்க அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். உரிய அதிகாரிகளுக்கு தொடக்க அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது பொது 283 படிவத்தின் மாதிரி கமைவாக தயாரிக்கப்படுகிறது. 3, இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லது முடியுமான வரையிலும் தொடக்க அறிக்கையில் நட்டத்தின் தன்மை, நட்டத்தின் அளவு, பிராக்கெட்டுக்கு எப்படி எழுதணும், எண்ணிக்கை, பெறுமதி அல்லது இரண்டும், நட்டத்துக்கான காரணம், இதற்கு பொறுப்பான அல்லது இதற்கு காரணமான உத்தியோகத்தர்களின் பெயர், பதவி விவரங்கள், நடத்தப்படுகின்ற விசாரணையின் போக்கு போன்ற முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். இழப்போடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஏடுகள், ஆவணங்கள், கோவைகள் என்பன பாதுகாப்புக்கு என்பவற்றின் பாதுகாப்புக்கு தகுந்த ஒழுங்குகளும் செய்யப்பட வேண்டும். சரி, இது கேள்வியாக இப்ப சுப்ரா எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்காங்க, முழு அறிக்கை எப்போது சமர்ப்பிக்க வேண்டும், நட்டம் தொடர்பான முழு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய ஆகக்கூடிய காலப்பகுதி என்ன என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதானே? முழு அறிக்கை அடுத்த விஷயம். தொடக்க அறிக்கை பற்றி கேட்டால் தொடக்க அறிக்கை சில வேளையில உங்களுக்கு சிறு குறிப்பாக கட்டமைக்கப்பட்ட வினா வடிவத்துக்குள்ள சிறு குறிப்பாக கீழ்வனவற்றில் 5 பற்றி சிறு குறிப்பு வரைக என்று கேட்டேன். சரிதானே? அப்போ அந்த சிறு குறிப்பு எழுதக்கூடியதாக நீங்க அதுக்குள்ள அவர் 5 புள்ளி போடுறதுக்கு இதுக்கு விஷயம் இருக்கு. முதலாவது காலம், 2வது படிவம், 3வது உள்ளடக்க வேண்டிய விடயங்கள், அதுக்கு ஒரு கொஞ்சம் கூட புள்ளி போடுவாங்க, 2 3 புள்ளிய அதுக்கு போடுவோம். அதுபோல அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களினுடைய பாதுகாப்புக்கு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
என்று சொல்லி எந்த விடயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கு. சரி, அடுத்தது முழு விசாரணை அறிக்கை பற்றி உங்களுக்கு கேட்கப்படும். முழு விசாரணை அறிக்கை நட்டம் பற்றிய விசாரணையின் பின்னர் நட்டம் நிகழ்ந்த திகதியிலிருந்து அல்லது நட்டம் நிகழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்ட திகதியில் இருந்து சில நட்டம் எப்போ நடந்திருக்கும், கண்டுபிடிக்க பிறகாக இருக்கும். அப்ப நட்டம் நடந்த திகதி அல்லது நட்டம் நிகழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்குள் நட்டம் பற்றிய முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்ப நட்டம் பற்றிய விசாரணையின் பின் நட்டம் நிகழ்ந்த திகதி அல்லது நட்டம் நிகழ்ந்தமை கண்டுபிடிக்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்களை விஞ்சாத ஒரு காலப்பகுதிக்குள் அது பற்றிய முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு பொது 284 படிவம் பயன்படுத்தப்படும். பொது 284 படிவம் பயன்படுத்தப்படும். இங்கு முழு அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்டால் 11 விடயங்கள் இருக்கு. இது குறிப்பா செகண்ட் ஈவியாக்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு கட்டமைக்கப்பட்ட வினாக்கள், கட்டுரை வினாக்கள் 8 வினா வரை நீங்கள் 4 வினா எழுத வேண்டி இருக்கு. சரிதானே? கட்டமைக்கப்பட்ட வினா அல்லது கட்டுரை வினா 8 வினாக்கள் வரும். அதுல நீங்கள் 4 வினாக்கள் எழுத வேண்டியிருக்கும். அப்போது இந்த மாதிரியான விடயங்கள் வரும். இந்த கட்டுரை வினாக்கள் வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் படிக்கிற நேரத்திலேயே பிளான் பண்ணி படிக்கணும். இது கட்டுரை வினாவாக வரலாம், இது ஸ்ட்ரக்சராக வரலாம், இது செமி ஸ்ட்ரக்சராக வரலாம். அப்போ பகுதி அளவில் கட்டமைக்கப்பட்டவை, கட்டுரை வினாக்கள் போன்ற வடிவங்கள்ல இது வேற. இப்ப நாங்கள் இதை வச்சுக்கொண்டு விடை எழுதுறது தயார்படுத்தி கொண்டு வர வேண்டும். இப்ப நீங்க கேள்வி சொல்லல என்ன கேட்கக்கூடாது. சரி, இப்ப நான் கேள்வி சொல்லிக் கொண்டுதான் வருகிறேன். ஒரு விடயமாக ஒரு வினாவாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்ப இன்றைக்கு நான் என்ன விஷயம் சொல்லிக் கொண்டு வந்தேன்? முதலாவதாக நட்டம் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய அலுவலர்கள் யார்? சரிதானே? அப்ப அதுல 3 பேர் இருக்கிறோம். 750,000 மேல வரைக்கும் தான் 3வது ஆள் வருவார் என்கிறது நாங்க பார்த்தோம். அதுக்கு மேல நட்டம் தொடர்பான விசாரணை குழுவை நியமிக்கிறது நான் நேற்றும் சொன்னபடியால் அது இந்திய கணக்குக்குள்ள நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள இல்லை. அடுத்த விடயம் நாங்க பார்த்துறாங்க எந்த விதமான நட்டங்களுக்கு அறிக்கை நாங்கள் கொடுக்க தேவை என்கிறது இது ஒரு கேள்வி. சரிதானே? இழப்புகள் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லாத நட்டங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் அரசாங்கத்துக்கு ஒரு பொருள் இழப்பு ஏற்படுது அல்லது நிதி இழப்பு ஏற்படுது, அது உத்தியோகத்தர் மீது பொறுப்பிக்கப்படுது. ஆனால் அதை பற்றி நாங்கள் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. எப்போ என்றால் முதலாவது கண்டிஷன் அது களவு, மோசடி, கவனஈனம், வேறு தவறுகளோடு சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும். மற்றும் 2வது பெறுமதி சொல்லியிருக்கு. 3 சந்தர்ப்பங்கள் 25,000 ரூபாய், ஒரு சந்தர்ப்பத்தில் 15,000 ரூபாய், 4 சந்தர்ப்பம். இதுல எனக்கு கேள்வி கேட்ட உடனே அதை நாங்கள் விட எழுதக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதுபோல நட்டம் பற்றிய அறிக்கையை இனி கொடுக்கிறது. இந்த ஏற்கனவே சொல்லிட்டு 3 பேரை கொடுக்குறேன். இந்த அறிக்கை எத்தனை வகையான அறிக்கைகள் கொடுக்கப்படும்? 3 வகையான அறிக்கை கொடுக்கப்படும். இங்கு 2 அறிக்கை தான் பார்ப்போம். நட்டம் பற்றிய அறிக்கை 2 தான் வரும். பொது 283, பொது 284. சரிதானே? பொது 283 ஆரம்ப அறிக்கை. ஆரம்ப அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க வேணும்? ஆரம்ப அறிக்கை பற்றி கேட்டா என்ன எழுத வேணும்? ஒரு தலைப்பு போடுவார்களாக இருந்த நட்டம் பற்றி ஆரம்ப அறிக்கை அல்ல, பொதுவாக ஆரம்ப அறிக்கை என்று போட்டாலே தொடக்க அறிக்கை. ஆரம்ப அறிக்கை என்று போட மாட்டார்கள், தொடக்க அறிக்கை என்று சொல்லி போட்டிருந்தாலே நாங்கள் அந்த விடயத்தை பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க. இப்ப இவ்வளவு நாங்க பார்த்துட்டோம். சரிதானே? நட்டம் பற்றிய தொடக்க அறிக்கை கதைச்சு முடிஞ்சு. அடுத்து என்ன பார்க்கிறோம்? இப்போதைக்கு நட்டம் பற்றிய முழு அறிக்கை. நட்டத்தினுடைய முழு அறிக்கை என்று வருகிற போது இங்க நட்டம் நிகழ்ந்த திகதியிலிருந்து 3 மாதத்துக்கு மேற்படாத ஒரு காலப்பகுதிக்குள்ள இந்த அறிக்கை கொடுக்கப்பட வேண்டும். நட்டம் பற்றிய விசாரணையின் பின்னர் நட்டம் நிகழ்ந்த அல்லது நட்டம் நிகழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்ட 3 மாத காலப்பகுதிக்கு உள்ள இந்த அறிக்கையை கொடுக்க வேண்டும். பொது 284 படிவத்தில் கொடுக்க வேண்டும். இது கீழ்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த விடயங்களை தெளிவா பாடமாக்கி
சொல்லக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். பாடமாக்குறன்றது விளங்கி படிக்கணும். சும்மா சாப்பாடு பாடமாக்குறதன் மூலமாக ஒரு பயனை பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? ஆனால் இந்த விடயம் தெரிஞ்சிருக்கவும் வேணும் எங்களுக்கு. இழக்கப்பட்ட சொத்தினுடைய கொள்விலை பெறுமதி அல்லது பணம் முத்திரைகளாக இருந்தால் அதன் பெறுமதி. அதுக்கு கொள்விலை பெறுமதி இருக்காது தானே? காசை கொள்வன வச்சுக்கிறீர்கள் தானே? என்ன, பணம் முத்திரைகளாக இருந்தால் அதுல எழுதப்பட்ட பெறுமதி. 1000 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னா 1000 அதில் எழுதியிருந்தால் அந்த பெறுமதி. இழக்கப்பட்ட சொத்தின் கொள்விலை பெறுமதி, மூல விலை என்பது கொள்விலை. இழக்கப்பட்ட சொத்தின் கொள்விலை அல்லது பணம் முத்திரைகள் என்பவற்றின் பெறுமதி. இரண்டாவது, இழக்கப்பட்ட நேரத்தில் அந்த சொத்தின் மதிக்கப்பட்ட பெறுமதி. வாங்கின விலை வேற, இழக்கப்பட்ட போது அதனுடைய பெறுமதி குறைவாக இருக்கலாம், சில கூடவாக இருக்கலாம். சரிதானே? தங்கம் போன்றவையாக இருந்தால் வாங்கின விலையை விட தற்போது அதனுடைய பெறுமதி கூடவாக இருக்கலாம். அரசாங்க நிறுவனத்தில் தங்கம் இருக்காது என்று நீங்க யோசிக்க கூடாது, இருக்கும். சரிதானே? இப்போ இழக்கப்பட்ட நேரத்தில் உடைமையினுடைய அண்ணளவான பெறுமதி அல்லது மதிக்கப்பட்ட பெறுமதி எழுதும். மூன்றாவது, இந்த நட்டம் ஏற்பட்டிருக்குது, அந்த பொருளுக்கு நீங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு அல்லது ரிப்பேர் பண்றதுக்கு வர செலவு. குறித்த பொருளை பதிலீடு செய்வதற்கு அல்லது அதை பழுது பார்ப்பதற்கான செலவு எவ்வளவு. பொருத்தமான சந்தர்ப்பங்கள்ல அதனுடைய எண்ணிக்கை, அதன் இனம், சிமோல், மீடியம், லார்ஜ், மற்றது என்ன வகை, சரிதானே, கொண்டா, யமஹா, டிவிஎஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்குந்தானே, ஏதோ ஒரு பேர்கள் இருக்குந்தானே அந்த வகை. அப்போ பொருத்தமான சந்தர்ப்பங்கள்ல அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய இனம், சரிதானே, போன்ற விடயங்கள், அவற்றினுடைய பெறுமதி, ஒவ்வொன்றினுடைய பெறுமதியும் போடப்பட வேண்டும். நட்டத்துக்கான காரணம், நட்டம் ஏற்பட்டமைக்கான காரணமே. அடுத்தது, நட்டத்துக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக பொறுப்பாக இருக்கின்ற உத்தியோகத்தர்கள், காரணமான உத்தியோகத்தர்கள், அவருடைய பெயர், பதவி போன்ற விடயங்கள். இந்த நட்டத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொறுப்பாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுடைய பெயர், பதவி போன்ற விடயங்கள். இந்த நட்டத்துக்கு களவு, கவனஈனம், தாமதம், தவறு அல்லது வேறு குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த விடயமும் அதில் போடும். அது அவை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது பயன். சரிதானே? களவு, கவனஈனம், தவறு, தாமதம் அல்லது வேறு குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த விவரம் உள்ளடக்கி இருக்க வேண்டும். நட்டத்தை அறவிடுவதற்கான பரிந்துரைகள், விதப்புரை, ரெக்கமெண்டேஷன். எப்படி நட்டத்தை அறவிட வேண்டும்? ஒரே தடவையில் அறவிட வேணுமா, தவணை தவணை அறவிட வேணுமா, அந்த மாதிரி நட்டத்தை அறவிடுவதற்கான விதப்புரை. ஏதாவது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயத்தையும் போடும். ஆக்களுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றால் அதுவும் போட வேண்டும். சரிதா? அடுத்தது, இந்த விடயம் ஒரு நீதிமன்ற வழக்கோடு தொடர்புடையதா? இந்த நீதிமன்ற வழக்கோடு தொடர்புடையது அப்படின்னா அது இந்த ரிசல்ட் என்ன, நீதிமன்ற வழக்கினுடைய முடிவு என்ன, இதுவரையில தீர்ப்பு வரையில் என்று தீர்ப்பு வரையில் என்று போடலாம். சரிதானே? நீதிமன்ற வழக்குடன் சம்பந்தப்பட்டதா, இந்த களவு என்று போட்டிருக்கார், இந்த இழப்பு என்று நாங்கள் சொல்லலாம். இந்த இழப்பு நீதிமன்ற வழக்கொன்றுக்கு அமைவானதா, அப்படியானால் அதுக்கு என்ன முடிவு. சரி, அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இன்சூரன்ஸ், அசூரன், கரண்டி, ஒரண்டி, இதுக்கு கீழே ஏதாவது தொகை கிடைக்குமா, அப்படி கிடைச்ச தொகை என்ன, அப்படி கிடைக்கக்கூடிய தொகை என்ன. சரிதானே? உத்தரவாதம், நட்டஈடு, காப்புறுதி போன்றவற்றின் கீழ் இந்த இழப்பு தொடர்பாக கிடைக்கக்கூடிய தொகை என்ன. இவ்வாறான இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய முன்மொழிவுகளும் இருக்க வேண்டும். இப்படியான நட்டங்கள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் தடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அல்லது எடுக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன ஆகிய 11 விடயங்கள் இதுக்குள்ள இருக்கும். இப்ப நட்டம் பற்றி ஆரம்ப அறிக்கை என்று கேட்டால் அது பெரும்பாலும் ஒரு 5 புள்ளிக்கு ஷோர்ட் நோட்ஸாக தான் வரும். ஆனால் நட்டம் பற்றிய இறுதி அறிக்கை என்று கேட்டால் அது சில வேலை 10 புள்ளிகளுக்கு வரலாம். கவனமா பார்த்துக்கொள்ள வேணும். இதில் நான் விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமில்லை. சரிதானே?
நட்டம் பற்றிய விசாரணையினுடைய முடிவில் இது சமர்ப்பிக்கப்படும். பொது 284 என்கிற படிவம் பயன்படுத்தப்படும். இது நட்டம் நிகழ்ந்த திகதி அல்லது நட்டம் நிகழ்ந்தது கண்டறியப்பட்ட திகதியில இருந்து 3 மாதங்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்குள்ள வழங்கப்பட வேண்டும். இதுல சொல்லப்பட்ட 11 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். சரி, அடுத்தது நாங்க இந்த 105 105 எல்லாம் சொல்லி கொண்டு வந்தோமே. அதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்போடு தொடர்புடைய உத்தியோகத்தரிடம் இருந்து அறவிட வேண்டிய தொகையை எப்படி கணிக்க வேண்டும் என்பதுதான் 105 மேல பார்த்த 105 பிரகாரம் 750,000 மேற்படுமாக இருந்தால் திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று பார்க்க. அதுதான் 105 இப்ப பார்க்க. சரி, அப்ப 105 என்றது அந்த நட்டத்துக்கு பொறுப்பானவரிடமிருந்து அறவிட வேண்டிய தொகையை அறவிடக்கூடிய ஆகக்கூடிய வருமதி, அதுக்கு மேலே அவர்கிட்ட இருந்து அறவிடைய நட்டத்தை அறவிடுவதற்கு நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? மேக்சிமம் அமௌண்ட் இதுக்குள்ள இருக்கிற தான் போகும். இதை விட குறைவாக அறவிடலை. அந்த உச்ச பெறுமதி இப்படிதான் இருக்க வேண்டும். சரிதானே? இப்ப காசு, செக், மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், பேங்க் டிராஃப்ட், சரிதானே, இந்த மாதிரியாக வேதன கட்டளைகள் என்பது சேலரி ஆர்டர், இதெல்லாம் காசுக்கு சமதான. காசுக்கு பதிலாக செக்கை கொடுக்கலாம் தானே, கொண்டு போய் கொடுத்து காசு கட்டலாம் தானே. அப்போ காசு, காசோல, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை. வங்கி ஆணை என்பது பேங்க் டிராஃப்ட். பேங்க் ஒரு செக் புத்தகம் வச்சிருந்து செக் எழுதித்தார். இப்போ உங்களுக்கு லோன் என்றால் லோன் பெறுமதிக்கு ஒரு செக் எழுதித்தார். அதை நீங்கள் கொண்டு போய் இன்னொரு பேங்க்ல டிபாசிட் பண்ணி இதை சொல்ற பேங்க் டிராஃப்ட், வங்கி வரைவு, சரி, அல்லது வங்கி ஆணை. இதனுடைய அது வங்கி பயன்படுத்துகிற செக் புக். அதுவும் ஒரு வகையான காசோலை என்றே எடுக்கலாம். தனியா சொல்லுவோம். காசு, காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை, வேதன கட்டளைகள், இந்த மாதிரியான விடயங்கள் அதுகின்ற உண்மையான நட்டத்தை அறவிட்டாச்சு. சம்பந்தப்பட்ட உண்மையான நட்டம் அதன் பெறுமதி என்னவோ அது. காசு இழக்கப்பட்டு தந்தா எவ்வளவு காசு இல்லாம போடுதோ அதை அவர்கிட்ட இருந்து அறவிடலாம். அதான் உச்சப்படும். அதை விட கூட போயிடும். சரிதானே? காசு, காசோலை போன்றவை, வேதனை கட்டளைகள் போன்றவை விளக்கப்படுமாக இருந்தால் முதலிய விடயங்கள் என்றால் அதுக்குள்ளதான் நான் மிச்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன். காசு, காசோலை, வேதனை கட்டளை, தபால் கட்டளை, காசு கட்டளை, வங்கி ஆணைகள் போன்றவை சம்பந்தப்பட்ட உண்மையான நட்டம். அடுத்தது முத்திரைகள், பயணச்சீட்டுகள், பிரவேச சீட்டுகள். பிரவேச சீட்டுன்னா இந்த ரயில்வேல டிக்கெட் கொடுக்கணும். நீங்க 3rd கிளாஸ்ல போறீங்கன்னா அந்த டோக்கன் ஒன்று தருவார். அதுல அந்த டோக்கன்ல 200 ரூபா என்று எழுதி இருந்தால் முத்திரை, பயணச்சீட்டு, அதான் டிக்கெட். என்ன பிரவேச சீட்டுகள் என்று சொல்லுவோம். பயணச்சீட்டுகள் அல்லது பிரவேச சீட்டுகள் போன்றவற்றினுடைய விடயத்துல அவற்றின் தோற்ற பெருமானம். தோற்ற பெருமானம் என்றால் அதுல என்ன எழுதி இருக்கோ அந்த பெருமானம். 200 ரூபா பெறுமதியான 10 துளைச்சு போட்டாருண்டா 2000 ரூபா. சரிதானே? 100 துளைச்சு போட்டாருண்டா 20,000 ரூபா. இப்படி இருக்கு. அவற்றுக்கு தோற்ற பெருமானம் இல்லாவிட்டால் அதுல பெறுமதி எழுதிய நாங்கள் எழுதுறதுதான் பெறுமதியாக இருந்தால் அதை கொடுக்கறதால வாங்கக்கூடிய ஆகக்கூடிய தொகை அது வேணா நீங்க சாதாரணமா இதை பார்த்துக்கணும். ரெண்டாம் முத்திரைகள், பிரயாண சீட்டுகள், பிரவேச சீட்டுகள். பிரவேச சீட்டுண்டா டிக்கெட், என்ட்ரன்ஸ் டிக்கெட் போன்றவற்றின் விடயத்தில் அவற்றின் தோற்ற பெறுமதி, அதுல என்ன பெறுமதி பிரிண்ட் பண்ணியிருக்கோ அதான் தோற்ற பெறுமதி. சரி, அடுத்தது அரசாங்க சொத்து முற்றாக இழக்கப்படும். அரசாங்க சொத்து முற்றாக இழக்கப்பட்டால் அரசாங்க சொத்து, களஞ்சிய பொருள் போன்றவற்றை இந்த இழப்பு கொண்டு ஏற்படுமாக இருந்தால் புது பொருள் பதிலீடு செய்வதற்கான செலவு. ஒரு பொருள் இல்லாம போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு புது பொருளை வாங்குறதுக்கு என்ன செலவோ அந்த செலவு, அதை விட அந்த பொருளுக்குரிய தீர்வை, வரி போன்றவையும் கணக்க வேண்டும் தனி. தீர்வு என்றால் இறக்குமதி செய்யப்படுகிற போது அதுக்கு தீர்வை செலுத்துவோம். உள்ளூர்ல வரி, அவற்றுக்குரிய தீர்வை, வரி, இதை விட
இந்த பதிலீட்டு செலவினுடைய 25% கால் பங்கு மேலதிகமாக அறவிட வரும். இந்த ஏற்பாடு ஒரு நோக்கத்துக்காக தான் செய்திருப்பாங்க, சும்மா இல்லை. ஏனென்றால் சில வேளையில் ஒரு அலுவலகத்துல மிகச்சிறந்த ஒரு பொருள் இருக்குது, அதை வெளியில வாங்கலாத அது ஒருவர் அதை களவாடப்பட்டால் அதுக்குரிய பெறுமதியை செலுத்தினா காணும் என்ற நிலைமை இருக்குமாக இருந்தால் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் எல்லாரும் வீட்டை கொண்டு போயிடும். சரிதானே? அதனாலதான் அதுக்கு ஒரு பெரிய பெறுமதியை செலுத்தப்படும். அரசாங்க சொத்தாக இருந்தால் அதை பதிலிடுவதற்கான செலவு, அதற்கான சுங்கத்தீவை, நடைமுறையில் உள்ள வரி, அத்தோடு பதிலீட்டு பெறுமதியின் 25%. இது அரசாங்க சொத்துக்கள் இழக்கப்படுகிற போது. இப்ப 3 விடயம் எப்படி கணக்கிறேன்னு சொல்லி நாங்கள் சொல்லி தந்துட்டோம். காசு, காசோலை, வேதனை கட்டளை, காசு கட்டளை, தபால் கட்டளை, வங்கி ஆணை போன்ற பணம் இழக்கப்பட்டால் அதன் உண்மையான பெறுமதி. 2வது முத்திர பயணச்சீட்டு போன்றவை இழக்கப்பட்டால் அதன் முகப்பெறுமதி. 3வது அரசாங்க சொத்து இழக்கப்படுகிற போது அதற்கு திருப்பி வைக்கிறதுக்கான பெறுமதி, அதுக்கான தீர்வு, வரி, பதிலீட்டு செலவின் 25% திணைக்கள செலவு. இந்த 4ஐயும் கூட்டி அறவிட வரும். சேதம் வந்தால் 3வது முழுமையான இழப்புக்கு எப்படி அறவது? சேதம் என்றால் அந்த சேதத்தை திருத்தி பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு திருத்த செலவு, ஏற்றி இறக்கும் செலவு, இடைநேர் செலவு, எல்லா செலவு. சரிதானே? அதுக்கான திருத்த செலவு, ஏற்றி இறக்கிற செலவு, இடையில ஏற்படுகிற செலவு, இடைநேர் செலவு என்று சொல்றோம். இடையில ஏற்படுகிற செலவு, இடையில் நிகழ்வது இடைநேர் செலவுகள். அப்போ அரசாங்க உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டால் எப்படி நாங்கள் அறவிட வேணும்? அதை சாதாரண நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான எல்லா செலவுகளும், அதாவது ஏற்றி இறக்கல், பழுதுபார்த்தல் மற்றும் இடைநேர் செலவுகள் அறவிட வேண்டும். சில வேளையில இந்த மிருகங்கள், பறவைகள், மீன்கள், தாவரங்கள் போன்றவை இருந்தால் அது புதுசா வாங்கி பதிலீடு செய்கிற செலவுன்னு சொல்றீங்களா, அது இந்த மதிக்கப்பட்ட பெறுமதி. இந்த மிருக காட்சிச்சாலை போன்றவற்றில் இருக்கக்கூடிய விலங்குகள் போன்றவை பராமரிப்பாளர் உரிய கவனம் செலுத்தாம அந்த விலங்கு செத்து போச்சுட்டா. சரி, அதைத்தான் நான் சொல்றேன். மிருகங்கள், பறவைகள், மீன்கள், தாவரங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள் எல்லாம் படிச்சீங்க. இது இழக்கப்பட்ட போது அதனுடைய மதிப்பிடப்பட்ட பெறுமதி. இது உயிரோட இருந்தா இவ்வளவு காசு கொடுக்கலாம் என்ற ஒரு பெறுமதி மதிப்பிடந்தானே. அந்த பெறுமதி, அதுக்கான வரி, தீர்வை, மதிக்கப்பட்ட பெறுமதியின் 25%. மேல சொத்துக்கு செய்த மாதிரி தான் சொத்து என்பது புதுப்பொருளை வாங்குற பெறுமதியை பார்க்கிறது. இங்க மதிக்கப்பட்ட பெறுமதியை பார்க்க, இழக்கப்பட்ட போது அல்ல இழக்கப்பட்ட காலத்தில் அதன் மதிப்பிடப்பட்ட பெறுமதி, அதற்கான சுங்கத்தீர்வு, நடைமுறையில் இருக்கிற வரி, மதிப்பிடப்பட்ட பெறுமதியின் 25%. இப்படி மதிப்பிடும். சரிதானே? அடிதல் செயற்புத்தக விடயங்களை நீங்க விடுங்க. இதுக்குள்ள இப்ப உங்களுக்கு 5 விடயம் வந்துட்டு தானே, அவ்வளவு காரணம். இந்த அறவிடப்பட வேண்டிய தொகையை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று பார்த்தால், அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியை தீர்மானிக்கிற முறைமை தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். காசு அல்லது காசு மாதிரியான வைத்துக்கு எப்படி, முத்திர பயணச்சீட்டுகளுக்கு எப்படி, அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் இழக்கப்பட்டால் எப்படி, அதுக்கு சமமான மாதிரியே இன்னொன்று பார்த்து வச்சிருக்கிறோம். உயிர் வகைகள், பயிர் வகைகள், மீன்கள், விலங்குகள், தாவரங்கள் என போன்ற இழப்பின் போது அவ்வாறு செய்வது. அடுத்தது 5வது, சேதத்துக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கும். சேதம் ஒன்று நிகழ்கிற போது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்கிற இவ்வளவு விடயமும் நாங்க பார்த்தோம். சரிதானே? சரி, அப்ப இந்த அளவோடு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அப்போ நான் உங்களை நிதி ஒழுங்கு விதி 105 இருந்து 106, 107 முக்கியத்துவம் வாய்ந்த வேலை ஒரு இபி எக்ஸாம் என்கிற அடிப்படையில் அதை நாங்கள் படிக்க வேணும், அதை கையெழுத்துவோம். நிதி ஒழுங்கு விதி 108க்குள்ள உங்களை கூட்டிக் கொண்டு வா. சரிதானே? இந்த நிதி ஒழுங்கு விதி 108ங்கிறது இந்த நட்டங்களை யார் ஹேண்டில் பண்ணல, அதாவது இந்த நட்டங்களை அறவீடு செய்யறது, இந்த மாதிரியான விடயங்களை யார் கையாளலாம்.
என்று சொல்லி இந்த விடயங்களை ஒரு கப்பா சரிதானே. நட்டங்களை கையாளுவது தொடர்பான அலுவலர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போம். இப்போ முதல் நட்டங்களை கையாளுகிற அலுவலர்கள் இந்த இந்த பகுதியில் நான் உங்களுக்கு காட்டுகிறத பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது நிரல். நிரல் என்ன சொல்றீங்க? குளம் அப்படித்தானே. இந்த இது முதலாவது இதுல போடுற முதலாவது நிரல்ல இருக்கு. நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். அப்ப இவர்களுக்கு யார் அதிகாரம் அளிக்கிறது? இப்படி ஒரு கேள்வி இருக்குதானே. அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் என்றால் அதிகாரம் யார் கொடுக்கிறது? நிதி அமைச்சு கொடுக்கும். திரைசேரி நிதி அமைச்சு, திரைசேரியினுடைய பொது நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தான் உண்மையிலே இந்த விடயத்தோட தொடர்புடையது. நிதி அமைச்சின் சார்பாக இந்த விடயத்தை கையாளுகிறது திரைசேரி கையாளும். அவர் திரைசேரியினுடைய செயலாளர் இருப்பார். அவர் அதுக்குள்ள திரைசேரிக்குள்ளேயே நிறைய திணைக்களங்கள் இருக்குது. அதுல பொது நிதி திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் இந்த நட்டங்களை கையாளு. அவர்தான் இது தொடர்பில் அதிகாரம் அளிக்கக்கூடிய. அப்ப யாருக்கு அதிகாரம் அளித்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஆள் அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அமைச்சின் செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்ல ரெண்டு வகையான ஆக்கள் இருக்கிறவன்னு சொன்னால், ஒன்று அமைச்சு செயலாளர். அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இரண்டாவது அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இவரை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அவர் ஒரு அமைச்சின் கீழ் வராத திணைக்களங்களின் தலைவராக இருப்பார். உதாரணத்துக்கு எங்களுடைய தேர்தல் ஆணையாளர் நாயகம். நாங்கள் எந்த அமைச்சுக்களையும் இல்லை, எந்த ஒரு அரசியல் தலைவராலையும் அவர்கள் ஆளப்படுவதில்லை என்ற அடிப்படையில் அது சுயாதீனமாக இருக்கும். சிலது இப்போ கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம், ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் எந்த அமைச்சர்களையும் இல்லை. எந்த அமைச்சையும் பரிசோதிக்கக்கூடிய வல்லமையோடு அது இருக்கும். எந்த அமைச்சையும் பரிசோதிக்கக்கூடியது. சரிதானே. அப்போ இந்த மாதிரியாக அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கு உத்தியோகம். மூன்றாவது வகை யாரு? கணக்கீட்டு உத்தியோகத்தர். அவரை நாங்கள் சொல்றது திணைக்கள தலைவர், கணக்கீட்டு உத்தியோகத்தர். அப்ப நட்டங்களை கையாளக்கூடிய அலுவலர்கள் யார்? அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், இரண்டாவது அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், மூன்றாவது கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரி, அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் இந்த அலுவலர்களுக்கான நட்டத்தின் வகை, அவர்கள் கையாளக்கூடிய நட்டங்களின் விவரங்களும் அதற்கான நிதி எல்லைகளும். இந்த ரெண்டையும் சேர்த்து, இரண்டாம் மூன்றாம் குலத்தை சேர்த்து நான் இரண்டாவது விவரமாக போடுறேன். இந்த அலுவலர்களால கையாளப்படக்கூடிய நட்டங்கள் எவை என்று சொல்லி பார்க்கணும். பெரும்பாலும் உங்கள்கிட்ட கேட்கிறதாக இருந்தால் கணக்கீட்டு உத்தியோகத்தை தான் கேள்வி. ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தை கையாளக்கூடிய இந்த எல்லை தற்போது மாற்றப்பட்டது. சரிதானே. இந்த எல்லை தற்போது மாற்றப்பட்டு விட்டது. 2024ஆம் ஆண்டுல இருந்து இந்த எல்லை மாற்றி விட்டார்கள். நம்ம பார்க்க வேணும். கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லை கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அங்க எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க? 2,50,000 ரூபா என்று சொல்லி சொல்லப்பட்டு. சரிதானே. 105 ஒன்றின் பிரகாரம் கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய தொகை இங்க 2,50,000 இருக்கு. அதை நாங்கள் இப்ப மாத்தியாச்சு. கணக்கீட்டு உத்தியோகத்தர் 105 ஒன்றின் பிரகாரம் கையாளக்கூடியது 2,50,000 இருந்து 5 லட்சம் ரூபாவா மாத்திட்டேன். சரிதானே. 5 லட்சம் ரூபாவாக மாத்திட்டாங்க. நீங்க பாருங்க, இதுல 5 லட்சம் என்று சொல்லி மாத்திக்கொண்டா சரி. கணக்கீட்டு உத்தியோகத்தால கையாளப்படக்கூடியது 105 ஒன்றின் கீழ்
என்பதனுடைய அர்த்தம் என்ன? அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதியை 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர் கையாளுகிறார். அடுத்தது 104(2) பிரகாரம் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டம். அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள் என்ன நாங்கள் பார்த்தாங்க? 25,000, 25,000, 25,000, 15,000. அதான் இங்கே விளக்கமாக போட்டிருக்கு. அதை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம் தானே. சரிதானே? 25,000, 25,000 என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். அந்த பகுதி தான் இங்கே அவர்கள் 500லேருந்து 25,000 மாற்றி இருக்கு, 500லேருந்து 25,000 மாற்றி இருக்கு, 250லேருந்து 25,000 மாற்றி இருக்கு, 25லேருந்து 15,000 மாற்றி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக அதை விளங்கி கொண்டா சரி. அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லாத நட்டம். இவருக்கு இப்போ இந்த பகுதி வரவே இல்லை, இதை வெட்டியாச்சு. இதை வெட்டி போட்டு மேலே இருக்கிற விடயத்தை நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு வரேன். இவருக்கு 5 மில்லியன் சரிதானே ரெண்டு இருந்தது, இப்போது அது 7 மில்லியனாக மாற்றிட்டார். 5க்கு பதிலாக 7 மில்லியன் ரூபாய், 7 மில்லியன் ரூபாய் மாற்றப்பட்டிருக்கு. அந்த பகுதியை பார்த்தீங்க, 5ல் இருந்து 7. அதே போல அவருக்கு 2 மில்லியன் என்று இருந்தது, 3 மில்லியனாக மாற்றிட்டார். இந்த 2 என்று இருக்கிறது இப்போ 3 மில்லியன். அடுத்தது 5 மில்லியன் என்று இருக்கிறது 7 மில்லியனாக மாற்றிட்டார். இருக்கிறது 7 மில்லியன். இனி அந்த நட்டங்களை என்னென்று சொல்லி நான் சொல்லித்தரேன். அந்த மாற்றங்கள், சில செய்யப்பட்ட மாற்றங்களை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அப்ப பாருங்க, இவர்கள் கையாளக்கூடிய நட்டம் என்னென்றால், அவர்கள் வைத்திருக்கிற பொருட்கள் வத்தி போறது, சுருங்குறது, தேய்கிறது, ஆவியாகிறது, உலருகிறது, இப்படியாக ஏற்படுகிற நட்டங்கள். அது திரைசேரியினால குறிப்பிடப்பட்ட சதவீதத்துக்குள்ள இருந்தால் இவர் கையாளுவார். யாரு? அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். முதலாவது இவர் கையாளக்கூடிய நட்டம் என்ன? சாதாரணமான வற்றுதல், சுருங்குதல், தேய்தல், உலர்தல், அழுகுதல், ஆவியாதல் போன்றவை மூலம் ஏற்படுகிற நட்டங்கள். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை எவ்வளவு? திரைசேரியினால குறிப்பிடப்பட்ட சதவீதம். அந்த சதவீதத்துக்குள்ள இருந்தால் இவர் பார்த்துக்கொள்வார். சரியா? அடுத்தது கடல், ஆகாயம் என்பவற்றில் ஏற்படுகிற இழப்புகள், அல்லது பொருட்களை ஏற்றி இறக்குகிற வியாபாரிகள், கப்பல்காரர், கம்பெனி முகாமையாளர்கள், ஏற்றி இறக்கும் கப்பல் கம்பெனிக்காரர்கள், அவர்களுடைய தவறுகளால எங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுமாக இருந்தார். கடல் அல்லது ஆகாயம் சம்பந்தமான இழப்புகள், அல்லது வியாபாரிகள், கப்பல்காரர்கள், கப்பல் கம்பெனி முகாமையாளர்கள், அல்லது ஏற்றி இறக்கும் கம்பெனிகளினுடைய அவர்கள் எங்களோடு செய்த அக்ரிமெண்ட்டை அல்லது கண்ட்ராக்ட், ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையை மீறுவதனால எழுகிற நட்டங்கள். இந்த நட்டங்களாக இருந்தால் 7 மில்லியன் ரூபாய் வரைக்கும் அமைச்சு செயலாளர், அதாவது அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை பார்க்கலாம். அவர் கையாளக்கூடிய நட்டங்களின் வகை தெரிஞ்சிருக்க வரும். சாதாரணமான வற்றல், சுருங்குதல், உலர்தல், தேய்தல், அழுகுதல், ஆவியாதல் போன்ற நட்டங்கள். அடுத்தது கடல், ஆகாயம் சம்பந்தமான இழப்புகள், வியாபாரிகள், கப்பல்காரர், கப்பல் கம்பெனி முகாமையாளர், பொருட்களை ஏற்றி இறக்குபவர்களுடைய தவறு காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகள். இதெல்லாம் 7 மில்லியன் ரூபாய் வரைக்கும் அவர் கையாளு. சரிதானே? வேறு நட்டங்கள் என்று வரைக்க 105(1) பிரகாரம், அதாவது அறவிட வேண்டி ஆகக்கூடிய பெறுமதி 3 மில்லியன் ரூபாவை விஞ்சாத போது இவர் கையாளு. இதுவே ஏற்பட்ட இழப்புகள் மோசடி அல்லது இந்த சிஸ்டத்தில் குறைபாடு இல்லை. இழப்புக்கு மோசடியோ அல்லது சிஸ்டம் எரரோ காரணமாக இல்லை, முறைமையில் காணப்படுகிற குறைபாடோ காரணமாக இல்லை என்கிற போது அதுக்கும் 7 மில்லியன் ரூபாய்க்கு போகும். இப்போ அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கும் இது அப்படியே பொருத்தும். இதுல இருக்கிற மாதிரி அல்ல. இதுல சொல்லப்பட்டமே இவ்வளவு விடயமும், இதுல நாங்கள் திருத்தி இருக்கிற இவ்வளவு விடயமும் அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இருப்பது போலவே அமைச்சு செயலாளர் அல்லாத
பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் இதே அளவினாலே அவருக்கு எல்லைகள் இருக்கு. அப்ப இதுக்கு மேல விலைகள் அது திரை சரி கையாளும். அது உங்களுக்கு தெரியும். சில வேளையில நீங்க யோசிப்பீங்க அப்ப இதுக்கு மேல வந்தா ரெண்டு இப்ப யோசிக்காம நாளைக்கு நாளண்டைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி யோசனை வரும். சரிதானே? அப்படி வருகிற போது நீங்க யோசிங்க. இதை விட கூடிய நட்டமாக இருந்தால் அது திரை செய்தியினால கையாளப்படும். இப்போ திரை செய்தியினால விதித்துரைக்கப்பட்ட சதவீதத்துக்கு மேலே இருந்தால் அல்லது 7 மில்லியன் ரூபாவுக்கு மேலே வந்தால் அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி 3 மில்லியன் ரூபாவுக்கு மேலே வரும் இருந்தால் அப்போதெல்லாம் அதை திரை செய்தி செய்யப்படும். சரி, இன்னும் ஒரு நாள் நாங்கள் நட்டத்தை பற்றி படிக்க வேண்டி வரும். நான் இன்றைக்கு அவசரப்பட்டு அதை முடிப்பதன் காரணமாக ஒரு வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நீங்கள் படிக்கிற புதுசு கொஞ்சம் ஓவர்லோட் போட்டு விட்டால் எல்லாம் ஸ்ட்ரக் ஆகிடும், ஒரு விதமான சலிப்பு வந்துவிடும். சரியா? இப்போ இதுவரையில் படித்த விடயங்கள் அந்த தலைப்புகளை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது தாமதமாக இணைந்தவர்கள் இது தொடர்பில் எந்த சலனம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகு இணைந்திருப்பார்கள் நினைக்கிறேன். சில பேர் டிரெக்ட் மெசேஜ், சில பேர் ஓப்பன் மெசேஜ் போடுறாங்க, எங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் கிடைக்குமா என்று சொல்லி. எல்லா ரெக்கார்டிங்கும் கிடைக்கும். சரியா? இன்னும் 2 நாட்கள் தாமதமாக அது மீள பகிரப்பேன். இப்போ இன்றைக்குரியது நான் குரூப்பில் போடுவேன், நாளை காலையில் அல்லது இன்றைக்கு இரவு போட்டுருவேன். திரும்ப நாளைக்கு ஜாயின் ஆகிறார்கள், நாளை ஜாயின் ஆகிறார்கள் இருப்பாங்க தான், அவங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து சனிக்கிழமை திருப்பி போடுவேன். இந்த ஒவ்வொரு நாளும் செஷன் முடிய அதற்கு முன்னுக்கு படித்த வீடியோக்கள் அவ்வளவும் போடுவோம். டாக்குமெண்ட்டும் திருப்பி போட்டுருவோம். இனி ஒவ்வொரு காலம் திருப்பி திருப்பி போட்டு கொண்டு வேணால் ஒவ்வொரு நாளும் செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு இதை போடையில நேற்று படித்ததும் இன்னைக்கு படித்ததும் திருப்பி போட்டுருவோம். சனிக்கிழமை படிக்கக்குள்ள செவ்வாய் புதன் வியாழன் சனி 4 நாளும் படித்தது அந்த டாக்குமெண்ட் அவ்வளவு திருப்பி போட்டுருவோம். அடிக்கடி திரும்ப திரும்ப போட மாட்டேன். புதுசாக இணையராக்கள் என்னென்னா மெசேஜ் போட்டு கொண்டிருப்பாங்க, என்னென்னு கேட்டுக்கொண்டிருப்பாங்க, ஒன்றும் செய்யலாது. அதனால தான் இதை சொல்லுகிறேன் திரும்பவும் ரெக்கார்டிங்கில். சரியா? இப்போ இந்த அளவில் நான் ரெக்கார்டிங்கு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது என்னோட கலந்துரையாட வேண்டியிருந்தால் காத்திருக்கலாம். அல்லாவிட்டால் நாங்கள் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் சுபீட்சமான பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.